Example 10.17 solve x square minus 3y square into dx plus 2xy dy is equal to 0. So இதான் given equation. இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்? dy by dx is equal to g of y by x. ஸோ இது y by x ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த கிவன் ஈக்குவேஷன் நல்லா பாருங்கள். y by x ஃபார்மேட் வரணுன்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் மட்டும்தான் இது y by x ஃபார்மேட்டில் இருக்கும். ஏன்னா நல்லா பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் இங்கே 1 ஆகிடும். y ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் y by x த ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் பாருங்கள், அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது நியூமரேட்டரில் இருக்க எக்ஸ் கேன்சல் ஆகிடும், y by x ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுத முடியும் அப்படின்னா தான் இது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷனை டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரால் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். எல்லா டேர்மையுமே நான் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் x square minus 3y square by x square dx plus 2xy by x square dy is equal to 0 by x square. ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணோன்னா போத் சைடும் தான் பண்ணணும். ஸோ இங்கே எனக்கு 0 by x square 0வே ஆகிடும். இங்கே என்ன பண்ணலாம், தனித்தனியாக நான் டிவைட் பண்ணுவேன். x square by x square minus 3y square by x square dx plus இங்கே இந்த x இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2y by x dy is equal to 0 by x ஸ்கொயர்னா 0 தானே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், இந்த டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது எனக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள், 1 minus 3 அப்படி வச்சுக்கோங்க. ஒய்க்கும் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸுக்கும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஒய் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா, இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2 times ஆஃப் ஒய் பை எக்ஸ் டிஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிள் பாருங்கள் ஒய் பை எக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ விச் இஸ் ஆஃப் த ஃபார்ம், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், g ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஸோ சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ அப்போ கிவன் ஈக்குவேஷன் வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து சொல்லிக்கலாமா. ஏன்னா ஒய் பை எக்ஸ் ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியுது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி நாம் சால்வ் பண்ணுறது? ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இது ஒய் பை எக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கிடைக்குது. ஜி ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஃபார்மேட்டில் கிடச்சிச்சின்னா இதை நாம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி தான் இதை நான் சால்வ் பண்ணணும். ஒய் பிளேஸில் விஎக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இதே இந்த ஈக்குவேஷன் ஜி ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்டில் எனக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிடச்சிது அப்படின்னா நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய் இதை சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன். ஸோ இதான் ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மெத்தட். நமக்கு அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஜி ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஃபார்மேட்டுக்கு வந்துச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்டுக்கு வந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஒய் பை எக்ஸ் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கா. ஸோ வி ஹாவ் டு சப்ஸ்டியூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இதை நம்ம ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா
இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த சம் எல்லாமே சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வேரியபிள் செப்பரபிள் இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். பட் இது வந்து இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்டில் வர்ற எல்லாமே நம்ம என்ன ஃபார்மேட்டில் எடுப்போம் அப்படின்னா ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் மெத்தடில் தான் பண்ணுவோம். அந்த சம்லாம் பாருங்கள் இந்த ஒரு டேர்ம் இஸ் ஈக்குவல் டு அனதர் டேர்ம் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த சம்க்கும் அந்த சம்க்குள்ள டிஃப்ரெண்ட். ஏன்னா கொஸ்டினில் சால்வ் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும்தான் இருக்கும். கொஸ்டினை பார்த்தோன்னே எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுதான் மெத்தட். ஸோ இந்த சம்மில் வந்து இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்டில் இருக்கணும். இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்லேயோ ஆர் ஒய் பை எக்ஸ் எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்லேயோ இருந்துச்சுன்னா ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் நாம் செய்யணும். சம் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு அனதர் டேர்ம் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வேரியபிள் செப்பரபிள் பண்ணி செய்யலாம். ஸோ எப்படியுமே நம்ம வேரியபிள் செப்பரபிள் தான் பண்ணணும். இதில் நான் ஸ்ட்ரெயிட்டாக வேரியபிள் செப்பரபிள் பண்ணேன் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. ஸோ இது ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கிவன் ஈக்குவேஷன் ஒரு ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒய் பை எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதை நாம் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூஷுவல் நான் வேரியபிள் செப்பரபிள் பண்ணுறேன். என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். நான் இந்த டிஎக்ஸ் டேர்ம் இந்த டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y² டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2xy dy. இப்போது dy பை dx இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்மேட்டுக்கு வரும் அப்படின்னு பாருங்கள். dy பை dx இஸ் ஈக்குவல் டு dy by dx. dy இங்கே இருக்குது, இந்த dx நான் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். இட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த டேர்ம் வந்து இங்கே டினாமினேட்டருக்கு வரும். இப்போ என்ன ஆகும், மைனஸ் ஒரு மைனஸ் வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y² டிவைடட் பை 2xy. ஸோ இந்த மாதிரி கிடைக்குமா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸை நான் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y² divided by 2xy. ஸோ இதை தனித்தனியாக நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். dy by dx is equal to minus x² by 2xy plus 3y² by 2xy. ஸோ இந்த ஸ்கொயர் இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஸ்கொயர் இந்த ஒய் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். dy by dx is equal to minus x by 2y plus 3y by 2x. இந்த டேர்ம் கிடைக்குது. ஸோ இதையே நான் எப்படி எழுதிக்கலாம், பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிட்டு நெகட்டிவ் டேர்மை செகண்ட் எழுதிக்கலாம். ஸோ 3y by 2x minus x by 2y. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே ஒரு dy by dx எனக்கு கிடச்சிருக்கு கிவன் ஈக்குவேஷன்லேருந்து. இதை நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது நமக்கு இதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை என்ன ஃபார்மேட்டில் செய்யணும்னு சொன்னேன். லெட் y is equal to vx. இதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னேன். ஏன்னா இது y by x ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால y is equal to vx இப்படின்னு நான் எழுதணும்னு சொன்னேன். ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு dy by dx கிடைக்கும். ரெண்டை ஈக்குவேட் பண்ணால் நான் சால்வ் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் பாருங்கள் வேரியபிள் செப்பரபிள் பண்ணுறது கஷ்டம். ஒய் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் எக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இங்கே எக்ஸ் பை ஒய் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது எக்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸில் ஒய் எல்லாம் ஒரு பிளேஸ்லன்னு கொண்டு வர்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சப்ஸ்டியூஷன் மெத்தடும் நான் யூஸ் பண்ண முடியாது. எந்த வேல்யூக்கு பதிலாக நான் இசட்னு சப்ஸ்டியூட் பண்ண முடியும், காமனாக உள்ள டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ரெண்டுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx இஸ் ஈக்குவல் டு, இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ அப்போ நான் யூவி மெத்தடில் தான் பண்ணணும். வியை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv by dx. ஸோ இது என்ன ஆகும், dy by dx இஸ் ஈக்குவல் டு
v plus x into dv by dx. So let us take equation number 2. So இதில் ஒரு dy by dx கிடச்சிருக்கு, இங்கே ஒரு dy by dx கிடச்சிருக்கு. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஸோ ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணி எழுதுகிறேன். therefore நான் இந்த v plus x dv by dx is equal to இந்த dy by dx எழுதிக்கலாமா? 3y by 2x minus x by 2y. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் வேரியபிள் செப்பரபிள் பண்ணணும். இப்போ வேரியபிள் செப்பரபிள் எப்படி பண்ணுறது? எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் v இருக்குது, எக்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒய் இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் ஏதாவது ஒரு வேரியபிளை மாற்றணும். நமக்கு என்ன தெரியும்? y is equal to vx அப்படின்னு தெரியும். இங்கே y by x இருக்குது, y is equal to vx அப்படின்னு தெரியும். இங்கே y by x இருக்குது, இங்கே x by y இருக்குது. அப்போ நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். y by x is equal to vன்னு எழுதிக்கலாமா? y is equal to vxனா y by x is equal to v தானே. இப்போ நான் இங்கே y by x எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக v அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ரெண்டு சைடுமே v அப்படிங்கிற வேரியபிள் கிடச்சிரும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கிறேன். v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நான் 3/2 இன்ட்டு ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். மைனஸ் இங்கே 1/2 இன்ட்டு ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த எக்ஸ் வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இங்கே ஒய் பை எக்ஸுக்கு பதிலாக நான் v அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதுக்காக நான் இப்படி கொண்டு வரேன். இப்போ எனக்கு ஈக்குவேஷன் எப்படி ஆகிடும் அப்படின்னு பாருங்கள். v plus x dv by dx is equal to 3/2v minus 1/2v. இந்த மாதிரி ஆகிடுமா? y by x பிளேஸில் நான் v அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வியையும் நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். x dv by dx is equal to 3v/2 minus 1/2v minus v. இந்த ப்ளஸ் v ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் v அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 2vயை எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே v மட்டும் வேணும். ஸோ 3v² மைனஸ் 1 மைனஸ் 2v². ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் 3v² மைனஸ் 2v² 1v², v² மைனஸ் 1/2v. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள்? எக்ஸ் dv by dx. ஸோ இப்போ ரெண்டு வேரியபிள் தான், v இருக்குது, எக்ஸ் இருக்குது. இப்போ வேரியபிள் செப்பரபிள் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இங்கே v இருக்கிறதுனால இந்த v டேர்ம் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். ஸோ 2v by v² மைனஸ் 1 dv இஸ் ஈக்குவல் டு எக்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும், dxும் ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுமா? ஸோ dx by x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வேரியபிள் செப்பரபிள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே செய்யணும். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ டேக்கிங் இன்டகிரேட் ஆன் போத் சைட். நாம் எப்போதுமே ஸ்ட்ரெயிட்டாக வேரியபிள் செப்பரபிள் பண்ணிடுவோம். ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வரும்போது நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக வேரியபிள் செப்பரபிள் பண்ண முடியாது. அதுக்காக தான் நாம் இவ்வளோ வேலை பார்த்து வேரியபிள் செப்பரபிள் பண்ணியிருக்கோம். இதில் மெயினாக y is equal to vx நாம் சப்ஸ்டியூட் பண்ண தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேக்கிங் இன்டகிரேட் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறேன். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது அஸ் யூஸ்வல் நமக்கு ஒரு டேர்ம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா அதை நாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்? இந்த v² மைனஸ் 1 u அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். லெட் u இஸ் ஈக்குவல் டு v² மைனஸ் 1. அப்போ du by dx இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? சரி, du by dv. இங்கே v தானே இருக்குது, vங்கிற வேரியபிள் இருக்கிறனால இதை நான் vயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். 2v மைனஸ் 0 2v அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ du இஸ் ஈக்குவல் டு 2v dv. 2v dvக்கு பதிலாக நான் du அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். v² மைனஸ் 1க்கு பதிலாக u அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இங்கே அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது நார்மல் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இன்டகிரல் 2v dvக்கு பதிலாக du அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பை v² மைனஸ் 1க்கு பதிலாக u அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்.
is equal to integral dx by x. ஸோ இப்போ எனக்கு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனாக கிடச்சிருச்சு. 1/u இன்டகிரேட் பண்ணால் log u. ஸோ log u is equal to log x. சம் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணுமா, ரெண்டுமே லாகாக இருக்கிறதுனால log c அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும், log u is equal to log x plus log y எப்படி எழுதிக்கலாம், log of xy. ஸோ cx or xc அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ ரெண்டு பக்கமும் log கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகிடும், u is equal to cx அப்படின்னு ஆகிடும். ஸோ ஹியர் யூக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், v square minus 1. ஸோ v square minus 1 is equal to cx. இதிலேயே v square அப்படிங்கிறது என்னது, vங்கிறது y by x. ஸோ அப்போ v பிளேஸில் y by x சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே v ஸ்கொயர் இருக்குது. ஸோ y by x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம போடணும். ஸோ v ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு cx அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த v பிளேஸில் y by x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ y by x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு cx. இது என்ன ஆகும், y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு cx. இங்கே நான் எல்சிஎம் எடுக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயரை. அப்போ என்ன ஆகும், y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cx. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு cx கியூப். இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுதான் required solution of the given homogeneous differential equation.